இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் வேதனையிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் வாழும் பொழுது, உம்மை நோக்கி கூவி அழைக்கும் பொழுது எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு நீர் பல வகையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நீர் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அருள்வார் என்று கூறுகிறது. இந்த இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், நம் வாழ்க்கையிலே நாம் வேதனையில் வாழும் பொழுது, கஷ்டத்தில் வாழும் பொழுது நமக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் திண்ணமாய் உறுதியாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் நம்முடைய வேதனையில் கஷ்டத்தில் ஆண்டவரை நோக்கி அழைப்போம். அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது 12 சீடர்களை அனுப்பி வைக்கிறார். அவர் இவ்வாறு அவர்களுக்கு கூறுகிறார்: வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடையே உங்களை அனுப்புகிறேன். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கிவிட்டது என்பதை பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் தழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். அவர்களும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். நாமும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.